World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயின் நிறுவனர், எங்களுடைய ஜோதிட பேராசான், ஜோதிட குருநாதர், ஜோதிட உலகிற்கு ஜோதிட தேசிய கீதம் தந்த ஜோதிட ஞானி சாஸ்தானா மணிகண்டராஜ் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு. அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு மாந்தி தரும் பணமழை. மாந்தி எந்த வழியிலெல்லாம் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்ற தலைப்பு. நார்மலாக நம்ம எல்லாருக்கும் மாந்தினாலே ஒரு பயம் உண்டு. கேரளாவில் மட்டும்தான் அதிகமாக மாந்தி பகவானை பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தையை சொன்னாலோ அதை பயன்படுத்தினாலோ வாயில் வெத்தலை பாக்கு போட்டு துப்புவாங்க. இவ்வளோ விஷயம்லாம் நடக்கும். ஆனால் இங்கே மாந்தி தரும் பணமழை அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். ஒரு மிகச்சிறந்த உரை உங்கள் முன்னால் எங்களுடைய குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா அவர்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தொழுது என் நாவில் இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வராகியின் திருப்பாதம் தொழுது ஒவ்வொரு முறையும் என்னை மேடையேற்றி உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இந்த அருமையான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுள்ள அன்புக்குரிய உங்களுக்கும், ஆன்லைன் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான இரவுனே சொல்லலாம், இரவு வேளையில் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, மாந்தி அப்படின்னாவே நமக்கு என்ன அப்படின்னு தோணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பயம் வரும். இது வரைக்கும் நம்ம பயந்துட்டு தான் இருக்கோம். இதுதான் உண்மையும் கூட. ஒரு மிகப்பெரிய துர்சக்தியை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அபூர்வ சக்திக்கு பேர் தான் மாந்தி. நமக்கு எல்லாருக்குமே மாந்தியுடைய புனைக்கதைகள் தெரியும். மாந்தி எதற்காக படைக்கப்பட்டார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ராவணன் தன்னுடைய மகன் மேகநாதன் பிறப்பிற்காக அனைத்து கிரகங்களையும், ஏன்னா கிரகங்களே ராவணனை கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு வரம் வாங்கியவர் ராவணன் மட்டும்தான். அதில் அனைத்து கிரகங்களையும் என்ன பண்ணிட்டாரு, எல்லா கிரகங்களையும் தூக்கி 11ஆம் இடத்துல வச்சுட்டாரு. 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, அந்த கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு எந்த விதமான பாதிப்பையுமே கொடுக்க முடியாது. இது ஜோதிட விதி. ஆனால் அதில் ஒரு சூட்சம விதி என்ன அப்படின்னா, 11ஆம் இடத்துல சுக்கிரன் மட்டும் இருக்கக்கூடாது. 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அதுக்கு பேர் பாலாரிஷ்டம். இதை தெரியாம இதை சொல்லி கொடுத்த சுக்கிரனையும் தூக்கி 11ஆம் இடத்துல வச்சது யாரு? அதே ராவணன் தான். இந்த கதையில ராவணனை அழிப்பதற்காக சனியினுடைய அழுக்குகளை ஒன்று திரட்டி, அதில் 2-3 புனைக்கதைகள் இருக்கு. அவருடைய கால் வெட்டப்பட்ட கதைகள் ஒன்று இருக்கு, அவருடைய அழுக்கை திருட்டி போட்ட மாதிரி ஒரு கதைகள் இருக்கு. எது எப்படியோ ஓகேங்களா, சனியினுடைய அழுக்கால் அதிலிருந்து வெளியாகி அது லக்ன பாவத்தில் விழுந்ததாகவும், அந்த லக்ன பாவத்தில் விழுந்ததால் அந்த குழந்தைக்கு இளமையிலேயே மாரகம் விளைந்ததாகவும் தான் வரலாறுகள் இருக்கு. அப்போ மாந்தி அப்படிங்கிறது என்னன்னா, தீயதை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அபூர்வ சக்திக்கு பேர் தான் மாந்தி. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, மாந்தியை பார்த்த உடனே எல்லாரும் மிகப்பெரிய அளவில் பயப்படுறோம். மாந்தி என்பது ஒரு துர்கரணகம், அது உயிரை அழித்து கொண்டிருக்கிறது. மாந்தி எந்த கிரகத்தை சேர்ந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை, உயிர்காரகத்துவத்தை பாதிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லோருக்கும் மாந்தி ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லையா? எந்த பாவத்தில் வேணால் நீங்கள் பிறந்திருக்கலாம். எல்லோருக்கும் ஒரு மாந்தி ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லையா? அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை எடுத்து மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கதைக்கு போயிட்டு நான் உள்ளே வந்துடுறேன். ஓகேங்களா? ஒரு சிறுவன், ஒரு பள்ளி சிறுவன் ஒரு வங்கிக்கு போகிறாரு. ரெகுலராக தினசரி ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறாரு. தினசரி 1000 ரூபா அவர் பேரில் டெபாசிட் பண்ணுறாரு. அந்த வங்கி மேனேஜருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன இந்த சின்ன சிறுவன் பையன் டெய்லி வரான், அவன் ஒரு 1000 ரூபா டெய்லி அவன் பேரில் டெபாசிட் பண்ணிட்டு போகிறான், இவன் எப்படி சம்பாதிக்கிறான்னு தெரியல
அவனை போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அவரை வர சொல்கிறார். அதுக்கு அந்த தம்பி சொல்கிற, அப்படி நான் தினசரி யாரோ ஒருத்திட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அவங்க அந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க, அந்த கேள்வியில் அவங்க தோத்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட தான் நான் 1000 ரூபா வாங்கிடுவேன், ஓகேவா? நான் வெற்றி பெற்றுனா அவங்ககிட்ட எனக்கு 1000 ரூபா கொடுத்துருவாங்க, அந்த காசை தான் உனக்கு நான் சேமிப்பு பண்ணுறேன் அப்படின்றார். சரி, இன்னைக்கு நீ ஒரு கேள்வி கேளு அப்படின்றார். அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நேரத்தில் உங்கள் மேல் பாக்கெட்டில் பணம் ஒரு 500 ரூபாய் இருக்குது அப்படிங்கிறாரு. யார்? இந்த பையன். அதை மறுத்தா மட்டும்தான் என்ன ஆகும்? மறுத்தா அந்த பையன் தோத்த மாதிரி இல்லையா? மேனேஜருடைய மேல் பாக்கெட்டில் 500 ரூபா பணம் இருக்குது. ஏன்னா அவருடைய ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு, மேலேயே 500 ரூபா நோட்டு தெரியுது. புரியுதுங்களா? அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாரு, இதை மறுக்க முடியாது, நான் எதை சொன்னாலும் நீங்கள் மறுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா நீங்கள் எனக்கு 1000 ரூபா கொடுக்கணுன்ற போது இவன் பார்த்த உடனே உங்களுடைய மேல் பாக்கெட்டில் 500 ரூபா பணம் இருக்குது, இதை நான் மறுக்க முடியல, இருந்தாலும் வந்து அந்த பையனோட இதுக்காக இது பண்ணிட்டேன், சரி நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன், ஆனால் நீ நாளைக்கு வரணும், நாளைக்கு வந்து இதே மாதிரி ஒரு பொருள் சொல்லணும், ஆனால் எதுவுமே மேலே இருக்கக்கூடிய பொருளை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே அப்படின்ட்டு போயிடுறாரு. ஓகேன்ட்டு அந்த பையன் போயிடுறான். மறுநாள் மறுபடியும் வராரு. மறுநாள் வந்த உடனே அவர் அந்த கேள்வி கேட்குறாரு, இன்னைக்கு நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்றாரு. அவர் சொல்கிறாரு, இந்த பட்டாப்பட்டி டவுசர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இன்னைக்கு போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, அவர் பட்டாப்பட்டி டவுசர் போடுறதில்ல. புரியுதுங்களா? அவர் ஒரு பெரிய ஆள் இல்லையா? ஸோ அவருக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்காரு. இன்னைக்கு நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டோன்னே, ஓகே நான் தோத்துட்டேன் ஏற்றுக்கிறேன், இந்தாங்க 1000 ரூபான்னு எடுத்து கொடுத்துட்டு வெளியே போயிடுறான். வெளியே கொடுத்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாட்களுக்கு எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, வரிசையாக நிற்கிறாங்க, சோகமாக நிற்கிறாங்க. அவங்க கிட்ட போய், ஏப்பா நீ ஏன் இப்போ சோகமாக இருப்ப, நான் அந்த பையன்கிட்ட ஜெயிச்சிட்டேன் 1000 ரூபா வாங்கிட்டேன் அப்படின்னாரு. இல்லை நேற்று அந்த தம்பி சாயங்காலம் வந்தார், நாளைக்கு உங்களுடைய மேனேஜரை பேண்ட் அவுக்க சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னார். அதுக்கு 1000 ரூபா சொன்னார். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தலைக்கு 1000 ரூபா கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு எங்கள் முன்னாடியும் உங்கள் பேண்டை அவுத்துட்டாரு. புரியுத கான்செப்ட்? அவன் ஒரு 1000 ரூபா கொடுத்து எத்தனை 1000 ரூபா சம்பாரிச்சான்? அப்போ பணம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் தான் இருக்குது. பணம் எங்கிறது எங்கே இருக்குது? உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் தான் இருக்குது. அதனால தான் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணாங்க? சுக்கரனை வச்சாங்க. 2ஆம் இடத்துல சுக்கரனை வச்சாங்க. அதனால தான் பணம் அப்படின்னு சொன்னாங்க. பெரும் பணத்தை ஏன் சார் குருவை வச்சாங்க அப்படின்னா, குருவுடைய வீடு எது அப்படின்னா, குருவுடைய வீடு எதுங்க? குருவோடைய பெரும்பண வீடு எதுன்னா மீனத்தை தான் சொல்லணும். ஏன்னா 2ஆம் இடத்துடைய 11ஆம் இடம் எது? 2ஆம் இடத்தோட 11ஆம் இடம் எது? அப்ப தனத்துக்கு லாபஸ்தானம் எது? 12ஆம் இடம் தானே. அந்த 12ஆம் இடத்துல தானே சுக்கிரன் உச்சம் பெறாரு. புரியுதா கான்செப்ட்? அப்ப பணத்துக்கு பெரும்பணம் ஆகக்கூடியது என்னதுங்க? உங்களுடைய 12ஆம் இடம். யார் ஒருவர் 12ஆம் இடத்தை சரியாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அவர்களுக்கு பண பிரச்சனை வராதுங்க. புரிஞ்சுதா? 12ஆம் இடத்தை சரியா வச்சுக்கிட்டாவே பணம் பிரச்சனை வராது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும், இதை ஃபாலோ பண்ணிக்கணும். ரைட்டா? ரைட். பணம் இப்ப புத்திசாலித்தனம் உடையதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப இந்த பணம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் பல வகையில் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். எப்படியெல்லாம் பணத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 1, 5, 9 சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறார் இல்லையா? அவருடைய வீட்டுடைய அமைப்பில் எப்படி இருக்கிறாரு? 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் தன்னகத்தை கொண்டிருக்காரு. 1, 5, 9, 2ஆம் இடம் 7ஆம் இடம். இது சுக்கிரனுடைய அமைப்பு. நான் விடுவனா, நான் சுக்கிரனுக்கு இளைச்சவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குரு என்ன பண்றாரு? 3ஆம் பாவம் 4ஆம் பாவம். 3ஆம் பாவத்தில் குருவோட நட்சத்திரம், 4ஆம் பாவத்திலையும் குருவோட நட்சத்திரம் இல்லையா? அடுத்தது 7ஆம் பாவத்தில் சுக்கிரனேல இருந்தாலும் அவங்கயும் நட்சத்திரத்தை வச்சிருக்கிறாரு. அடுத்தது 8ஆம் பாவம் அவருடைய நட்சத்திரம், 9வது அவருடைய வீடு, 12 அவருடைய வீடு. இப்போ நான் எந்த வீட்டில் சொல்லலை?
சனி பகவானுடைய வீடு. இந்த குருவோ சுக்கரனோ உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடியது எல்லாமே நீ எப்படி வேணால் அறிவில் சம்பாரிச்சிடலாம், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்து சம்பாரிச்சிடலாம். ஆனால் சனியோட மகர வீட்டில் மட்டும் யார் இருக்க மாட்டாங்க? யார் இருக்க மாட்டாங்க? சுக்கரனும் இருக்க மாட்டாங்க, குருவும் இருக்க மாட்டாங்க. குரு அங்கே நீசந்தான் ஆவார். அப்போ மகரம் என்பது என்ன தெரியுமா? மகரம் என்பது நம்மளுடைய தொழில், நம்மளுடைய தொழில். இந்த தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரங்களில் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் காலத்துக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகறாரு. ஓகேவா? அப்போ எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா 10ஓட 10ஐயும் பார்த்து 10ஓட 10க்கு 10ஆம் இடமான 7ஆம் இடையும் பார்த்து தான் தீர்மானிக்கணும். சார் இதெல்லாம் எதுக்கு சார் மாந்திக்கு வரீங்கன்னா, மாந்திக்கோட சூட்சமே இதில் தான் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன வேணும் அப்படின்னா பணம் பணம் பணம். ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் வாழணும்னா என்ன இருக்கணும்? பணம் ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. பணம் இருந்தால் நீங்கள் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் தேடி கொண்டு வர முடியும். இதுதான் உண்மை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? நம்மளை பெற்றவங்க பொறுத்துக்கலாம், கட்டினவங்க பொறுத்துக்கலாம், மற்றவங்க யாரும் பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை இல்லையா? ஸோ இந்த பணத்துக்கான நம்ம எத்தனை எல்லா பாவகத்திலையும் பார்த்தீங்கன்னா காலபுருஷனில் 1ஆம் பாவத்திலேருந்து ஆரம்பித்து 10ஆம் பாவத்தை தவிர மீதி எல்லா பாவத்திலையும் என்ன இருக்குது? ஒன்று குருவாக இருப்பார், இல்லை சுக்கரனாக இருப்பார். எல்லா பாவத்திலையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? வியாபத்திட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் இதில் ஒரு மறைமுகமான ஒரு சூட்சமத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படி என்ன சார் சூட்சமத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆணுடைய ராசிகள், ஆணுடைய ராசிகள் என்று சொல்லக்கூடிய ஆண் ராசின்னு சொல்லுவோம். 1, 3, 5, 7, 9, 11 எல்லாம் ஆண் ராசின்னு சொல்கிறோமையா? அந்த ஆண் ராசியில் 15 டிகிரிக்கு மேலே 15 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படியே சொல்லு பாருங்க. மேசத்தில் 15 டிகிரிக்கு மேலே என்ன நட்சத்திரம் இருக்கும்? பரணி. அதே மாதிரி மிதுனத்தில் 15 டிகிரிக்கு மேலே திருவாதிரையோட எஜ்ஜி புனர்பூஷம். புனர்பூஷத்துடைய 3 பாதமும் அங்கே தான் இருக்கும். சிம்மத்தில் அதே மாதிரி தான் இருக்குமா? புறம் இருக்குமா? பூர்வத்திரம் இருக்கு. மெயின் சுக்கரனுடைய நட்சத்திரம், குருவோடைய நட்சத்திரம். எதுக்காக சொன்னதுன்னு அதுக்காக தான். புரியுதா கான்செப்ட்? இந்த 1, 3, 5, 7, 9, 11 நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலுமே முக்கிய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுவாக இருக்கும்? குருவோட நட்சத்திரமாக இருக்கும், இல்லை சுக்கரனுடைய நட்சத்திரமாக தான் இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ராசியை 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. நம்ம ஹோரை சாஸ்திரம் ஹோரையாக பிரிப்போம் இல்லையா? முதல் 15 டிகிரி ஆண் ராசியில் முதல் 15 டிகிரி அறம் அகம். ஓகேங்களா? அதாவது நம்மள என்னங்க, அது வந்து உயிர் சார்ந்தது. அது என்ன சொல்கிறாங்க? உயிர் சார்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஆண் ராசியில் 2வது 15 டிகிரி என்ன சொல்கிறாங்க? பொருள் சார்ந்ததாக சொல்லப்படுகிறது இல்லையா? அதுதான் விஷயம். அப்போ இப்போ பெண் ராசிக்கு எடுத்துங்க அப்படின்னா, பெண் ராசியில் முதல் 15 டிகிரி பொருள் சார்ந்ததாகவும் 2வது 15 டிகிரி உயிர் சார்ந்ததாகவும் பிரிக்கப்படுகிறது. இதை சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா அழகாக மேட்சிக் பண்ணிக்கலாம். இப்போ 360 டிகிரி காலபுருஷனுக்கு, காலபுருஷன் வேண்டாம், காலச்சக்கரத்துக்குனே போடுவோம். ஓகேங்களா? காலச்சக்கரத்துக்கு முதல் 15 டிகிரியில் என்ன வராரு? முதல் 15 டிகிரிங்கிறதே உயிர் சார்ந்தது. 15.01 45 டிகிரி வரைக்கும் என்னது? பொருள் சார்ந்தது. 45.01 அதுலேருந்து ஒரு 30 டிகிரி 75 டிகிரி வரைக்கும் உயிர் சார்ந்தது. 75.01 அதுலேருந்து ஒரு 30 டிகிரி பொருள் சார்ந்தது. 105 டிகிரி வரைக்கும் பொருள் சார்ந்தது. 105.01 30 டிகிரி 135 டிகிரி வரைக்கும் மறுபடியும் என்னது? உயிர் சார்ந்தது. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதல்ல பிரிச்சுக்கிறீங்க. ரைட்டா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய மாந்தி பகவான், உங்களுடைய மாந்தி பகவான், மாந்தியோடைய பொதுவாக நம்ம கேலண்டரில் குளிகை காலம் யூஸ் பண்ணுறோம்.
குளிகை காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? சுபகாரியங்களை செய்யலாம். திருமணம் பண்ணலாமா? இல்ல, ரெண்டாவது திருமணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திருமணம் பண்ணலாம் இல்லையா? திரும்ப திரும்ப நடைபெறக்கூடிய செயல்களை என்ன பண்ணக்கூடாது? திரும்ப திரும்ப உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை செய்யலாம். திரும்ப திரும்ப தாராளமா லவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆமா, திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய விஷயங்களை வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? செய்யலாம். திரும்ப திரும்ப நடைபெறக்கூடாதுன்னு செய்யக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது. இதுதான் அதோடைய அமைப்பு. அப்போ மாந்திங்கிறது என்னது? வளரக்கூடியது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? மாந்திங்கிறது என்னது? வளரக்கூடியது. மீண்டும் மீண்டும் என்னது? அழிச்சாலும் என்ன ஆகும்? உற்பத்தியாகி கொண்டே இருக்கும். அழித்தாலும் உற்பத்தியாகி கொண்டே இருக்கும். இதுதான் மாந்தியோடைய தாற்பயம். ரைட்டா? அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பொருளை அழிச்சா உற்பத்தியாகி மறுபடியும் அழிச்சு மறுபடியும் உற்பத்தியாகி மறுபடியும் அழிச்சா அது ஒரு வியாபாரிக்கு நல்லதா கெட்டதா? நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு விவசாயமே பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பொருள் நட்டு வைக்கிறீங்க, அது படப்படன்னு உற்பத்தி ஆகுது. ஆஹா, உற்பத்தி ஆயிடுச்சு, மறுபடியும் வித்துறீங்க, மறுபடியும் வளருது, மறுபடியும் விற்கிறீங்க. இதனால் உங்களுக்கு வருமானம் வருமா வராதா? நல்லதா கெட்டதா? நல்லது. கன்ஃபார்ம் தானே? அப்போ மாந்தியை வைத்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஜிக்ஜாக் வேலை பண்ணலாம். ஓகேவா? மாந்தியை வச்சு ஒரு தீயவர் தான், அந்த தீயவரையும் என்ன பண்ணலாம்? மிகப்பெரிய நல்லவராக மாற்ற முடியும். குளிகை நேரத்தில் போய் தங்கம் வாங்குங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? போய் ஏன் தங்கம் மட்டும் வாங்குறேன், அது மட்டும் உனக்கு வளரணுமா? புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு வேண்டிய விஷயங்களை அழித்து மீண்டும் அதை என்ன பண்ணலாம்? உற்பத்தி பண்ணலாம். ஆனால் மாந்தி இருக்கிற விஷயத்தை சாப்பிடக்கூடாது, நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா கான்செப்ட்? வெளியில் விற்பனை பண்ணலாம், அதை நாம் எடுத்துக்க கூடாது. இதுதான் லாஜிக். சரி, ரைட். இது யார் சார் பண்ணலாம்? யாருக்கு இந்த கொடிப்பணம் இருக்கும்? இதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ நம்ம எல்லாமே என்னதுங்க? அருள் ராசி, பொருள் ராசி, உயிர் ராசி, பொருள் ராசின்னு என்ன பண்ணோம்? ஒரு ராசியை ரெண்டாக பிரித்தோம். ஆண் ராசியில் முதல் 15 டிகிரி அருள் ராசி, பெண் ராசியில் இரண்டாவது 15 டிகிரி அருள் ராசி, ஆண் ராசியில் இரண்டாவது 15 டிகிரி, பெண் ராசியில் முதல் 15 டிகிரி பொருள் ராசி. இது லாஜிக். இப்போ எல்லாருமே உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் மாந்தி அருள் ராசியில் இருக்கிறாரா, பொருள் ராசியில் இருக்காரா, இந்த டிகிரியில் இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்படின்றத எடுத்துக்கிட்டு முதல்ல பொருள் ராசிக்கு மட்டும்தான் இங்கே பலன். அருள் ராசிக்கு பின்னாடி வரேன். பொருள் ராசிகளை யாருக்கெல்லாம் இருக்கோ, யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணணும். ரைட்டா? சரி, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சார் மாந்தின்னு ஒன்று எனக்கு பாதிக்குமா பாதிக்காதா, அப்படி பாதிச்சா யாருக்கு பாதிக்கும் அப்படின்ற ரூல் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே. மாந்தி பகவான் எந்த நட்சத்திரத்தில் உள்ளாரோ, மாந்தி பகவான் எந்த நட்சத்திரத்தில் உள்ளாரோ அந்த நட்சத்திர அதிபதியின் மூலத்திரிகோண வீடு எதுவோ அது உங்கள் லக்னத்திற்கு எந்த பாவகமாக வருகிறதோ அந்த பாவம்தான் மாந்தியால் பாதிப்பு கொடுக்கப்படும். புரிஞ்சுதா? இப்போ உதாரணத்துக்கு போடலாமா? யாரோ ஒருத்தர் மாந்தி சொல்லுங்க, மாந்தியை சொல்லுங்க, நட்சத்திரம் சொல்லுங்க, லக்னம் சொல்லுங்க. கண்ணியில் மாந்தி என்ன லக்னம்? மகர லக்னங்க. மகர லக்னம். கண்ணியில் மாந்தி இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முதல் வாரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பாவுக்கு ஆகாது, கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆகாது, மாந்தி வந்து ஒரு துர்தேவதை மாதிரி அது அப்படிம்போம். ஆனால் மாந்தி என்ன நட்சத்திரம் இருக்கிறாரு? மாந்தி எந்த நட்சத்திரம் இருக்கிறாரு? அஸ்த நட்சத்திரம். ரைட்டா? அஸ்தம்ங்கிறது யாருடைய நட்சத்திரம்? சந்திரனுடைய மூலத்திரிகோண வீடு எது? அதையும் நீங்களே சொல்லிடுங்க சார். ரிஷப வீடு. ரைட்டுங்களா? இந்த மகர லக்னத்துக்கு ரிஷப வீடு எத்தனாவது வீடு? 5வது வீடு. ரைட்டா? அப்ப 5வது வீடு என்பது யாரு? முதல் உறவு என்ன? 5ஆம் வீட்டுக்கு முதல் உறவு என்ன? தாத்தா. முதல் உறவு என்ன? தாத்தா. 2வது உறவு என்ன?
நம்மளுடைய முதல் குழந்தை, ரைட்டா? அப்போ இவங்களுடைய தாத்தாவுக்கு பாதிப்பு இவர் பிறந்ததுக்கப்புறம் ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய முதல் குழந்தைய அதாவது ஐ மீன் கரு வராமல் அபார்ட் ஆகிருக்கலாம், கரு வளர்ச்சி வராமல் தப்பு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகலை, ரைட். அப்போ என்ன ஆகும்? முதல் குழந்தையோடைய கண்டிப்பாக அபார்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பாகும். இப்போ இது அபார்ட் ஆகுமா அல்லது நல்லா இருக்குமா அப்படின்னா இங்கேயும் நம்ம வந்து தெளிவாக பதில் சொல்லணும். அப்படின்னா 2 ரூல் எடுக்கணும். இப்போ மாந்தி உங்களுக்கு கண்ணியில் இருக்குது. அந்த கன்னி வீடுங்கிறது ஆண் வீடா பெண் வீடா? பெண் வீடு. அங்கே என்ன டிகிரியில் இருக்குது? 172, ஐ மீன் 22 டிகிரியில் இருக்குது. அந்த ராசியில் 22 டிகிரி. அப்போ ஒரு பெண் வீட்டில் 2வது பாட்டில் இருந்தால் அது பேர் என்னதுங்க? உயிர் பாவகமா? அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு என்ன வரும்? உயிர் சார்ந்த காரகத்துவத்தை தான் பாதிக்கும். புரிஞ்சுதா கான்செப்ட்? அப்போ 5ஆம் இடம்னா என்னது? தாத்தா. உங்கள் தாத்தா இருக்கிறாரா? இல்லை. எப்போ இருந்தார்? 5 வயசுல இருந்திருக்காரு. நல்லா பார்த்துக்கோங்க, 5 வயசுல இருந்திருக்காரு. இவருக்கு லக்னத்துக்கு எத்தனாம் இடம்? லக்னத்துக்கு எத்தனாம் இடம்? மாந்தி 9ல் இருந்துட்டு போறாரு. இவர் லக்னத்துக்கு எத்தனாம் இடம்? 5ஆம் இடம். ஓகேங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். மாந்தி எந்த பாவத்தை குறிக்காட்டுதோ அது உயிர்காரகமா பொருள்காரகமா நீங்கள் பார்க்கணும். உயிர்காரகம்னா தான் நமக்கு பயம். உயிர்காரகம்னா உயிர் அழிக்கும். ஓகேவா? அப்போ தாத்தாவுக்கு பாதிச்சிருச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சிருச்சுன்னு விடக்கூடாது. மாந்திங்கிற உற்பத்தின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அழிச்சாலும் வளரக்கூடியதுன்னு சொன்னேன். அப்போ அடுத்து உங்கள் குழந்தை வரும்போது அதை அபார்ட் பண்ண வைக்கும். அதுக்குண்டான வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளணும். அதுக்கான வழிபாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது உயிர்காரக விஷயம். பொருளுக்காக இருக்கிறவங்க பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? இதே இப்போ மாந்தி அவர் சொன்னார் இல்லையா? மாந்தி அவர் சொன்னார்ல பொருள்காரகத்தில் இருக்குது சார், பொருள்காரகத்தில் இருக்குது சார். ஒரு 12 டிகிரியில் இருக்கிறதா வச்சுக்கோங்களேன். அதே கண்ணியில் 12 டிகிரியில் இருக்கிறதா வச்சுக்கோங்க. அங்கே என்ன ஆகும்? 15 டிகிரி வரைக்கும் பொருள்காரகம் தானே. அப்போ அதே நட்சத்திரம் தானே. 12 டிகிரியில் என்ன வரும்? அதே அஸ்தம் தான் வரப்போகுது. அப்போ அதே அமைப்பு தான். ஆனால் இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடமான ரிஷபத்தினுடைய பொருள்காரகம் பாதிக்கும். புரியுதா? அப்போ பொருள்காரங்க சின்ன வயசில் நீங்கள் கேட்டு பாருங்க, நீ விளையாண்ட பொருட்கள் எல்லாமே உடைச்சிருவார், தொலைச்சிருவார், மிஸ் பண்ணிடுவார். 5ஆம் இடம்ன்றது விளையாட்டு பொருட்கள், அதாவது பொருள்காரகமாக இருந்தா. புரிஞ்சுதா? இவங்க குழந்தைங்க அடிக்கடி பொருளை தொலைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு எது வாங்கினாலும் நினைக்காது. புரியுதுங்களா? 5ஆம் இடம் என்பது கேளிக்கையான ஒரு விஷயம் தானே. அப்போ நம்ம கேளிக்கையாக எது வாங்கினாலும் என்ன ஆகாது? நம்மளுடைய சுகத்துக்காக எது வாங்கினாலும் என்ன கிடைக்காது? அது நிலைக்காது. இது பொருள்காரகமாக இருந்தால் இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம அழிக்கணும். இதை நம்ம தடுக்கணும்னா அதை நம்ம அழிக்கணும். சார் எப்படி சார் அழிக்கிறது? அடுத்த ரூல் இல்லையா? சரி, இப்போ அழிக்கிறது அப்படின்னா என்னன்னா, ஒரு அரிசி ஆட்டினா அதுக்கு பேர் என்ன? அரிசி ஆட்டினா அதுக்கு பேர் மாவு. ஆனால் அரிசியை அழிச்சிங்களா இல்லையா? அரிசியை அழிச்சிங்களா இல்லையா? அது வடிவமாகி வேற ஒரு பேரில் வந்துருச்சு, ஆனால் அழிச்சிங்களா இல்லையா? கான்செப்ட் புரிஞ்சுதா? அரிசி என்ன பண்ணுங்க? மாவாயிட்டீங்க. சந்திரன்னா யாரு? அரிசி தானே. அரிசியை இவரே அரைக்கணும். ஐ மீன் கிரைண்டில் போட்டு அரைக்கலாம், இல்லை மாவு அரைக்கிற இடத்துல இவரே கொண்டு போய் பச்சரிசியை ரோகிணி நட்சத்திரத்து அன்னைக்கு போய் அரைக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ அரைச்சா என்ன ஆகும்? மாந்தி அழிஞ்சிரும். அது மாவை வந்துடுமா? மாவை சேல்ஸ் பண்ணணும். மாவை சேல்ஸ் பண்ணணும். சார் நான் மாவை சேல்ஸ் பண்ணால் மட்டும்தான் விட்டுருக்கலாங்களா சார் அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரங்கிறது எல்லாமே கிரைண்டர் தான். நீங்கள் எதை வேணால் அரைக்கலாம். புரியுதா? சந்திரன் சார்ந்த விஷயங்களை எது வேணால் நீங்கள் பண்ணலாம். இப்போ சந்திரன்னா உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோமே சக்கரம் சொல்கிறோம். சந்திரன்னா சக்கரம் தானே. சக்கரை எங்கெங்கெல்லாம் சொல்லறோம்? கிரைண்டராக சொல்லலாம். ஓகேங்களா? வாகனத்தில் சக்கரை சொல்லலாம், வாகனத்தில் சக்கரை சொல்லலாம். எங்கெங்கெல்லாம் சக்கரை சொல்லுதோ அந்த சுழலக்கூடிய சக்கரத்தை தொழிலாக எடுத்துக்கொண்டால் என்ன ஆகும்? சுழலக்கூடிய சக்கரத்தை தொழிலாக. சார் நான் கார் வாங்குறேன் சார்,
கார் ஒரு 3 கார் வாங்கு, 4 கார் வாங்கு, கார் வாங்கிட்டே போ. நீ என்ன பண்ணுற? சக்கரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க சொல்கிறியா? அந்த சக்கரம் சொல்ல மாந்தி என்ன ஆகும்? உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு காருக்கு 2 கார் வாங்குவேன். அன்னைக்கு தேர் தான், இன்னைக்கு கார் தான். புரிஞ்சுதா? ஸோ மாந்திங்கிறது சிம்பிள். மாந்தி யாருக்கெல்லாம் பொருள் காரகத்தில் இருக்காங்களோ அவங்க அந்த காரகத்துவத்தை எடுத்துக்கொண்டு அது சார்ந்த பொருட்களை என்ன பண்ணணும்? நீங்கள் உபயோகப்படுத்துங்க. அந்த பொருளை பயன்படுத்திக்கிட்டே இருங்க. ஆனால் நீங்கள் பயன்படுத்தினா சாப்பிடக்கூடாது. ஆனால் என்ன பண்ணலாம்? என்ன வேணால் பண்ணலாம். விற்கலாம், ஓட்டலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். சாப்பிட மட்டும் கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அற்புதமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாந்தி வந்து 100% உங்களுக்கு பலனை கொடுத்துட்டுருவார். மாந்தி மாதிரி யாருமே பலனை கொடுக்க முடியாது. ஓகேங்களா? இந்த மாந்தி யாருக்கெல்லாம் 1, 5, 9 1, 5, 9 தொடர்பு வருதோ, மாந்தி யாருக்கெல்லாம் உங்கள் லக்னத்துக்கு 1, 5, 9 இருக்குது சார், இவங்க எல்லாம் அறிவு யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? அறிவை யூஸ் பண்ணி நோகாமல் நோம்பு கும்பிடுவாங்க சொல்லுவாங்க இல்லையா? ஏசி சேரில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? இங்கேயே இருக்கக்கூடிய அமெரிக்காக்காரன் இந்தியாவில் கார்பரேட் கம்பெனி ஆரம்பித்து இங்கே மூலிமா அவன் கோடியே சம்பாதிச்சிருப்பான். அவன் ஒரு ஏசி காரில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிடுவான். புரிஞ்சுதா? அப்போ 1, 5, 9 தொடர்பு இருக்கிறவங்க உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும்? மாந்தியை உபயோகப்படுத்தணும். ரைட்டா? 2, 6, 10 யாருக்கெல்லாம் மாந்தி இருக்காங்களோ, 2, 6, 10 யாருக்கெல்லாம் மாந்தி இருக்காங்களோ இவங்கள் உங்களுடைய உழைப்பையும் சேர்த்து கொடுத்து மாந்தியை பயன்படுத்தணும். உங்கள் உழைப்பை என்ன பண்ணணும்? சேர்த்து கொடுத்து. இப்போ எனக்கு 1, 5, 9 மாந்தி இருக்குங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இருக்குன்னா நான் என்ன பண்ணலான்னா நான் அறிவை பயன்படுத்தணும் இல்லையா? மாந்தியை நான் அழிக்கணும், அதே மாதிரி நான் அறிவை பயன்படுத்தணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? எனக்கு கீழே 4 வேலையாட்கள் வச்சுக்கலாம். அதை நான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஏன் சார்பாக பேர் என்னுடைய தான், லாபம் எனக்கு தான் வரப்போகுது, கம்பெனி எனக்கு தான். நான் என்ன பண்ணலாம்? வேலையாட்களை வச்சுக்கலாம். அவங்க வேலை செய்வாங்க, அவங்க லாபத்தை பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி நான் என்ன பண்ணுறோம்? சம்பளமாக கொடுத்துட்டு மீதி நான் என்ன பண்ணுறேன்? நான் எடுத்துக்கலாம். இதுதான் 1, 5, 9 வேலை. ஓகேவா? 2, 6, 10ங்கிறது அப்படி கிடையாது. நீயே வேலை செய்யணும். நீங்களே வேலை செய்து அதை அழித்து அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணணும்? வருமானத்தை ஈட்டணும். இதுதான் லாஜிக். இந்த 3, 7, 11 யாருக்கு வருதோ இவங்க தன்னுடைய பார்ட்னர்ஸ் மூலியமாக இயங்க ஆரம்பிக்கணும். யாருக்கெல்லாம் 3, 7, 11 மாந்தி தொடர்பு வருதோ இவர்கள் தன்னுடைய பார்ட்னர்ஸ்னால் ஐ மீன் நம்ம வந்து கூட்டாளியே ஒரு வியாபாரம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அவங்க மூலியமாக என்ன பண்ணணும்? ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம்? அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு பயணிக்கும் போது உங்களுடைய மாந்தியோடைய தன்மை மூலிமா நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உற்பத்தி பண்ணலாம். ரைட். இப்போ மாந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் மாந்தி எனக்கு நல்ல யோகத்தை கொடுக்குமா சார் அப்படின்னா, மாந்திக்கு வீடு கொடுத்தவன் யாரோ, மாந்திக்கு வீடு கொடுத்தவன் யாரோ, அந்த வீடு கொடுத்தவன் மாந்தி நின்ற பாவத்திற்கு, உதாரணத்துக்கு அவருக்கு கண்ணியில் இருக்குன்னு சொன்னார். அப்போ வீடு கொடுத்தவன் யாரு? புதன் தானே. இந்த மாந்தி நின்ற பாவத்திற்கு அவர் 6, 8 இருக்கக்கூடாது. 6, 8 இருக்கக்கூடாது. இது மட்டும் லாஜிக். மாந்தி நின்ற பாவத்திற்கு அந்த வீடு கொடுத்தவன் 6, 8 இருந்தான்னா மாந்தி மூலியமாக அவர் எதையுமே அனுபவிக்க முடியாது. புரியுதுங்களா? மாந்தி என்னங்கிறது அந்த வீட்டை எடுத்துக்கும். மாந்திங்கிறது மேக்சிமம் அந்த வீட்டுக்கு எடுத்துக்கும். அதே போல் மாந்திக்கு மூலத்திரிகோணம் கண்டுபிடிச்சு சொன்னோம் இல்லையா? மாந்தி நின்ற சாரநாதன் எதுவோ அந்த சாரநாதனுடைய மூலத்திரிகோணம் வீடு சொன்னோம் இல்லையா? அந்த இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ மாந்தி அவருக்கு எங்கே இருக்காரு? அஸ்தத்தில் இருக்காரு. அப்போ மூலத்திரிகோணம் வீடு சந்திரன் நம்ம ரிஷபத்தை எடுத்தோம் இல்லையா? அப்போ இந்த மூலத்திரிகோண வீடு என்று சொல்லக்கூடியது ரிஷபம் தானே. அந்த அதிபதி யாரு? சுக்கிரன் தானே. இந்த சுக்கிரன் இந்த மாந்திக்கு 6, 8 இருக்கக்கூடாது. இந்த 2 ரூல் தான். மாந்திக்கு வீடு கொடுத்தவன், மாந்திக்கு சாரம் கொடுத்தவன், இந்த 2 பேருமே இந்த மாந்திக்கு என்னவா இருக்கக்கூடாது? 6, 8 இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் மாந்தி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுப்பார். மற்றவங்களுக்கு மாந்தி பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார். அந்த உயிர் காரகத்தை வந்தவங்க மட்டும் அதுக்குண்டான வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளணும். புரியுதுங்களா? பொருள் காரத்தில் வரவங்க பிரச்சனையே கிடையாது.
நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தி இவங்க பயன்படுத்திட்டே வந்தாங்கன்னா, சார் எனக்கு பணமே வரல சார், எனக்கு ஒரு சிம்பிள் நம்ம வந்து பொன்னுசாமி ஜாதகத்தில் பார்த்தோம், இங்கே போட்டிருந்தார் இல்லையா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோட சனி தொடர்பு, சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல சனி தொடர்பு. பார்த்தீங்களா? சந்திரன் 4ல் இருந்தாரா, 4க்கு 2ல் 5ல் சனி இருந்தாரா, சனியோட 10ஆம் பார்வை 2ஆம் இடத்துக்கு விழுந்துச்சா? எப்பயுமே மந்தனுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கும், சந்திரனுக்கு 2ஆம் இடத்துக்கும், லக்னாதிபதிக்கு 2ஆம் இடத்துக்கும், அவர் கடகலக்கணத்தில் பிறந்தவர், லக்னாதிபதி யாரு? அதே சந்திரன் தான். அவருக்கு 2ஆம் இடத்துக்கும் சனியோட தொடர்பு வந்துச்சுன்னா அவர்கள் மந்தமாக தான் இருப்பாங்க, பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது, அது பொறுமையாக தான் நடக்கும். 1 லட்ச ரூபா வரும், எப்போ வரும்? அப்போ தான் பஸ் ஏறி இருக்குது, அது மூலமாக தான் வரும், உடனே கிடைக்காது. அப்போ பணம் என்பது முதல்ல யாருக்கு வேகமாக வரும், பொறுமையாக வருன்ற விஷயங்களை நம்ம பார்க்கணும். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒன்று லக்னத்துக்கு குரு மறையக்கூடாது, இல்லை லக்னத்துக்கு சுக்கிரன் மறையக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? லக்னத்துக்கு குருவோ சுக்கிரனோ 2 பேருமே நல்லா இருந்தாங்கன்னா இவனை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை, பணம் எப்படியோ ஒன்று கொண்டு வந்துருவாங்க, எந்த வகையில் ஒன்று வந்துடும். ரைட்டுங்களா? 2 பேரும் மறைஞ்சிட்டாங்கன்னா அவன் முதல் சொந்த ஊரில் இருக்கக்கூடாது. இதான் லாஜிக். சொந்த ஊரில் இருந்தாலும் 10 பைசா சம்பாதிக்க முடியாது. தலைமறைவாக ஒரு இடத்துக்கு போய் நீ சம்பாதிக்கலாம், சொந்த ஊரில் இருக்காதுன்னு சொல்லிடுங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்தது இதை விட லட்சமாக கோடி கோடியாக நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். யார் சார் முடியும்னா, யாருக்கெல்லாம் மாந்தி நின்ற பாவத்திற்கு 11ஆம் பாவத்தில் குருவோ 11ஆம் பாவத்தில் சுக்கரனோ இருக்காங்களோ அவங்க தான் லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? மாந்தி நின்ற பாவத்திற்கு, மாந்தி எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அதோடைய 11ஆம் பாவத்தில் குருவோ சுக்கரனோ இருக்கணும். இருந்தாங்கன்னா அவங்க மிகப்பெரிய அளவில் 1 போட்டால் 3, 3 போட்டால் 6ன்ற மாதிரி போயிட்டே இருக்கும். 1க்கு ட்ரிபிளில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. ரைட்டுங்களா? இதுதான் முக்கியம். இதை விட முக்கியமான சூச்சம் என்னன்னா, மாந்திக்கு வீடு கொடுத்தவன், மாந்தியுடைய மூல திரிகோணாதிபதி, மாந்தி நின்ற சாரனுடைய மூல திரிகோணாதிபதி, மாந்திக்கு வீடு கொடுத்தவன், மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி இருப்பார் இல்லையா, அந்த அதிபதி அவரும் 11ஆம் இடத்துல இருந்தாருனாலும் இவர் கோடீஸ்வர யோகம். புரியுதுங்களா? இது எல்லாம் 11ஆம் இட தொடர்பு வரணும். அப்போ மாந்திக்கு நமக்கு முதல்ல நல்லா இருக்காரா, மாந்தி நல்லா இருக்காரா, அதுக்கு 11ஆம் இடம் எப்படி இருக்கு, ஏதாவது ஒரு வகையில் அந்த 11ஆம் இட தொடர்பு இவர் கிடைக்குதா, ஏதோ ஒரு வகையில் மாந்திக்கு 11ஆம் இட தொடர்பு கிடைக்குதா, இப்படின்ற விஷயத்தை நீங்கள் 1 by 1 பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், பார்த்துக்கிட்டே வரணும். அதே மாதிரி சார் எனக்கு உயிர் பாவகம் பாதிக்குது, இப்போ சொன்ன மாதிரி உயிர் காரகத்தில் எனக்கு முக்கியமான பகுதியிலேயே மாந்தி இருக்கிறாரு, அவருக்கு சொன்ன மாதிரி தாத்தா இல்லை, வேறு யாருக்காவது மாந்தி இருக்குதா செக் பண்ணுறீங்களா? மாந்தி யாருக்காவது தெரியுமா எங்கே இருக்குதுன்னு? எங்கே இருக்குது சொல்லுங்கய்யா? மாந்தி 9ல் இருக்குது, ரிஷபலக்கணம் 9ல் மாந்தி இருக்குது. ரைட்டா? திருவோண நட்சத்திரே இருக்குது, 3ஆம் இடம். அப்போ 100% இப்போ 3ஆம் இடத்துல இருக்குங்க. திருவோணம் இருந்தாலும் அந்த மாந்தி, அந்த திருவோண நட்சத்திரோடைய சந்திரனுடைய மூலத்திற்கான வீடு எது? ரிஷபம் தான். இவரை அழிக்கிறதுக்கு வேற யாருமே தேவையில்லை, இவரே போதும். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? மூல திரிகோண வீடு மட்டும்தான் உங்களை எதாக இருந்தாலும் அழிக்கிற விஷயங்கள் தான். ஸோ இது வந்து அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால சொல்லலை, இருக்கிற உண்மையை சொல்கிறேன். யாருக்கு லக்னத்தில் வந்து மூல திரிகோணம் வந்துச்சுன்னா அவங்கள அழிக்கிறதுக்கு பெரிய கத்தியோ கடப்பாறையோ பெரிய ஆள்லாம் தேவையில்லை, அவங்களே போதும். லக்ன தொடர்பு மட்டும் மூல திரிகோண வீடு நமக்கு வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன சார் பண்ணணும்? அப்போ இவர் முதல்ல கார் வாங்கணும். முதல்ல என்ன வாங்கணும்? சந்திரன் தானே, கார் வாங்கணும். கார் வாங்கிட்டு ஊரை ஃபுல்லாக சுற்றிட்டு வரணும், அவ்வளோதான் விஷயம். சுற்றிட்டு வந்தாருன்னா சரியாக போயிடும். ஒரு கார் வாங்கினா இன்னொரு கார் வாங்கிக்கலாம், அப்படியே போய்க்கலாம், ஒவ்வொன்றும் டெவலப் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ முதல்ல சந்திரனுடைய மூல திரிகோணத்தை இயக்கணும், அதை அழிக்கணும். இல்லை எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் பண்ண முடியாது சார், சந்திரனுடைய ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அழிச்சுக்கிட்டே இருக்கணும். சந்திரனுடைய ஏதாவது ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி அழிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் என்ன ஆகும்? இயல்பாகவே மாந்தியோட தன்மை அழகாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மாந்தியோடைய சூட்சமம். உங்களுக்கு என்ன சொன்னீங்க? மாந்தி எங்கே இருக்காரு? சிம்ம லக்னம் 11ல் இருக்காரு, புதன் வீட்டில் இருக்காரு, என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? திருவாதிரை. என்ன டிகிரி? திருவாதிரை 4ஆம் பாவத்தில் இருக்காரு.
திருவாதிரை 4ஆம் பாதம்னா என்ன வரும்? 2வது பாட்டில் வந்துடும். ஆண் வீட்டில் ரெண்டாவது பாட்டில் வந்துடும் இல்லையா? அப்போ பொருள் பகுதியில் தான் வரும். அப்போ பொருள் தான் உங்களுக்கு பாதிக்கப்படுது. அப்போ லக்கணத்துக்கு எத்தனாம் இடம்? 11ஆம் இடம். திருவாதிரை இப்போ பாருங்கள் சார், ராகுக்கு வந்துருச்சு சார். அப்போ ராகுவோட மூலத்திரிகோண வீடு நாங்கள் எதுக்கு எடுக்கிறது? ராகுக்கு வீடே இல்லை, ராகு இருக்கிற வீடு தான் எடுத்துக்குவார். ராகுவோடைய மூலத்திரிகோண வீடை நான் எதுக்கு சார் எடுத்துக்கிறது அப்படின்னா, ராகுக்கு மூலத்திரிகோண வீடு என்பது கும்பம். கும்பத்தை எடுத்து வச்சு பாருங்க, கணக்கு கரெக்டாக வரும். கும்பத்தை எடுத்து வச்சுங்க, கணக்கு கரெக்டாக வரும். ராகுவே அங்கே தான் இருக்கிறார். ரைட். அப்போ அது லக்கணத்துக்கு எத்தனாம் பாவமா? 7ஆம் பாவம். பொருள் காரகத்தை தான் உங்களுக்கு பாதிக்குது. அப்போ 7ஆம் பாவம்னா கணவன் எடுக்க தேவையில்லை, பொருள் காரகம் உங்களுக்கு பாதிக்கும். அப்போ 7ஆம் இடம்னா என்ன? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பொருள்னா என்ன அப்படிலாம் யோசிக்கணும். உங்களுக்கு கணவர் எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதை சீக்கிரமாக அழிச்சிருவீங்க. கணவர் எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி, அதை சீக்கிரமாக அழிச்சிருவீங்க. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? 4ஆம் இடத்தோடைய 4ஆம் இடம் தானே 7ஆம் இடம். 4ஆம் இடத்தோட 4ஆம் இடம் தானே 7ஆம் இடம். அப்போ நீங்கள் எது வீட்டுக்காக, வீட்டோட இதுக்காக, டெவலப்மெண்ட்டுக்காக எதை வாங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது சீக்கிரம் அழிக்கப்பட்டு விடும். அதே சீக்கிரம் அழிக்கப்பட்டு விடும். அப்போ இதை வச்சு நம்ம டெவலப் பண்ண முடியுமா? அழகாக டெவலப் பண்ணலாம், அழகாக டெவலப் பண்ணலாம். இப்போ மாந்திரி நட்சத்திரம் எது? மாந்திரி நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரை அப்படின்னா என்ன சார்? வாழைப்பழம் சார், சிம்பிள் வாழைப்பழம் தான். ஓகேங்களா? நான் வந்து வாழை மரம் வைக்கலாம் சார், வாழைக்கன்று வைக்கலான் இருக்கேன், வச்சு தான் பாருங்களேன், சீக்கிரமாக பழுத்துரும், சீக்கிரமாக வந்துடும், விற்றுருங்க, மறுபடியும் டெவலப் பண்ணுங்க, இதன் மூலிமா வளருங்க. வாழைப்பழ வியாபாரி ஆகிறதுக்கு அற்புதமாக இருக்கிறது திருவாதிரை தான். வாழை இலை வைக்கிறேன், வாழை மரம் வைக்கிறேன், வாழை விற்கிறேன், எப்படி வச்சு வாழை வச்சிரும் உங்களை, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? சாப்பிடும்போது 2 வாழை இலை வந்து சாப்பிட முடியாதா? சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? தட்டில் சாப்பிட்றத வாழை இலையில் சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு தூக்கி போடு, இது பரிகாரமாயிருமா? இவ்வளோதான் லாஜிக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்குமே சிம்பிளாக அறமா பொருளான்னு பாருங்கள். சரி, இப்போ நீங்கள் உயிர்காரகத்துக்கு பாதிக்குன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அதுக்கான வழிபாடுகள் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும் இல்லையா? ரைட். சரி, இது எப்போ சார் பாதிக்கும்? எந்த உறவு வருதோ, இப்போ உதாரணத்துக்கு நம்ம அவர் சொன்னோம் இல்லையா, அவர் மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு, 5ல் வந்து மூலத்திரிகோண வீடாக வந்துச்சு, அதனால் தாத்தாவுக்கு பாதிக்கும் அப்படின்னும். எப்பயுமே லக்னம் என்பது 1 வருஷம், லக்னம் என்பது 1 வருஷம். எந்த பாவம் வருதோ அந்த பாவத்துக்கு அத்தனை வருஷத்தை கூட்டிக்கணும். அவருக்கு 5ஆம் பாவத்து வந்ததுனால 5 வருஷம், உங்களுக்கு 7னா 7 வருஷம். ஓகேவா? இதுதான் லாஜிக். அப்போ 7 வயசில் பாதிக்கும். மறுபடியும் அந்த பாவத்தை எப்போ சுட்டி காட்டும்? 12 வருஷம் கழிச்சு 19 வயசில் பாதிக்கும். மறுபடியும் அந்த பாவத்தை எப்போ சுட்டி காட்டும்? மறுபடியும் ஒரு பணம் கூட்டிங்க, 26 19 ஒரு 12 31 இல்லையா? ஓகேங்களா? ஸோ 31 வயசில் பாதிக்கும். ஸோ வயது தான் முக்கியம் இங்கே. அந்த வயது காலங்களில் வந்து அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாதிச்சு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு உண்டான தீர்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த உறவு கூட்டு போய் பிரீத்தி பண்ணணும். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாந்திக்கான பெஸ்ட்டு தலம் சொல்கிறது திருவாலங்காடு. ஓகேவா? திருவாலங்காடில் அந்த நட்சத்திரத்தன்னைக்கே போய் நம்ம வந்து என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணி யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களோட போகணும். எந்த உறவு பாதிக்கப்படுதோ அவங்களோட போகணும். அந்த உறவுகளை கூட்டிகிட்டு போய் தான் அவங்க மூலிமா நம்ம வந்து வழிபட்டு வரணும். மாந்தி எந்த நட்சத்திரத்துக்கோ அந்த பொருளை தானமாக கொடுக்கணும். நட்சத்திரத்துக்கு 1000 காரகம் இருக்குது. அது எல்லாமே நிறைய யூடியூப்பில் நம்ம ஆன்லைனில் ஸ்டடிவிலே பார்த்துருப்பீங்க. அது என்ன காரகமோ அதை நீங்கள் தானமாக கொடுத்துடலாம். இவ்வளோ தான் லாஜிக்கு. அப்போ திருவாலங்காடு மட்டும்தான் போகணுமா சார் அப்படின்னா திருநாரையூர் போகலாம், திருவாலங்காடு போடலாம். அதை விட்டு நம்ம காங்கேயம் பக்கத்தில் இங்கேயும் மாந்தீஸ்வரர் கோவில் இருக்குது, ஓலப்பாளையத்துலேயும் மாந்தீஸ்வரர் கோவில் இருக்குது. ஸோ இங்கேயும் நீங்கள் போகலாம். சார் இதை தாண்டி வாழ்வியல் ரீதியாக ஏதாவது பரிகாரம் கொடுக்க முடியுமா சார்? நம்ம ஆளுங்க என்னென்னா வாழைப்பழத்தை உடிச்சாலும் வாயில் தான் வைக்கணும்பாங்க, சாப்பிட்றதுக்கு கூட நம்ம எடுத்துக்கணும் வாயில் தான் வைக்கணும்பாங்க. நான் வேறு வழியே கிடையாது, இலகுவாக போகுது இன்றைக்கி ஜோதிடம் என்பது. அப்போ நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, மாந்திங்கிறது பிரேதம், மாந்திங்கிறது பிரேதம். உங்களுக்கு எந்த பாவாதிபதி மூலத்திரிகோணாதிபதியாக வராரோ, இப்போ இருக்கு 5ஆம் அதிபதி வந்தான்னு சொன்னேன்னா 5ஆம் அதிபதி தாத்தா தானே, இவருக்கு தெரிஞ்சிருச்சு எங்கள் தாத்தாவுக்கு என்னால் பாதிப்பு வர போகுதுன்ட்டு.
நான் என்ன பண்ணலான்னா அந்த ஏதாவது ஒரு துர்மரணம் நடக்கும்ல, இல்லை மரணங்கள் ஏதாவது பக்கத்தில் நடக்கும்ல, நம்ம போவோமா போக மாட்டோமா? போகக்கூடிய நேரத்தில் அவரும் அவங்க தாத்தா யார் பாதிக்கப்படுறாங்களோ அந்த உறவு 2 பேரும் போகணும். 2 பேரும் கையில் காசு இருக்குதோ இல்லையோ, இவர் ஒரு 50 ரூபா அவர் ஒரு 50 ரூபா 2 பேரும் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு மாலையை வாங்கணும். இவர் மட்டும் வாங்கக்கூடாது. மாலையை வாங்கி அங்கே கொண்டு போய் மாலையை போட்டுட்டு அவங்களுடைய பாதம் இருக்குல்ல, பாதத்தில் வந்து இவருடைய தலை படணும். யார் தலைனா யார் இறப்பாங்கன்னு சொன்னோம்ல, இப்போ தாத்தாவுக்கு தானே பாதிப்புன்னு சொன்னேன். அப்போ தாத்தாவுடைய தலை வந்து அந்த இறந்தவருடைய பாதம் வந்து இந்த தலையில் படணும், உச்சியில் நம்மளோட உச்சியில் படணும். அப்படி படுற மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி உட்காந்து, அதெல்லாம் யார்ட்டும் சொல்லக்கூடாது. சாமி கும்பிட்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு நீங்கள் அதை வந்து உள்வாங்கிக்கணும். உள்வாங்கிட்டு மனசில் நினச்சிக்கணும், என்னுடைய பாதிப்பை நீங்கள் உன்னுடன் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு எந்திரிச்சு வந்துடலாம். அவங்கள வந்து போகிற வரைக்கும் கூட இருந்துட்டு நீங்கள் வந்துடலாம். வந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்துடலாம். வந்து ஏதாவது ஆற்றுல கீது குளிச்சுட்டு நீங்கள் வந்துடலாம். கான்செப்ட் புரிஞ்சுதா? எந்த உறவு பாதிக்குதோ அந்த உறவு தான் தலைமாட்டில் வைக்கணும். ரைட்டா? ரைட். தாத்தா இல்லை, அது முடிஞ்சு போச்சு. அடுத்து யார் வருவா? எனக்கு குழந்தை வரும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு இறப்பு நடந்துச்சு அப்படின்னா இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணணும்? அதே பரிகாரத்தை பண்ணணும். கான்செப்ட் புரிஞ்சுதா? இதே பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும். இதுதான். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? எந்த உறவு வந்தாலும் அந்த உறவை கூட்டிகிட்டு போய் பண்ணுங்கள். ஜாதகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா பாதிக்கிற உறவுன்னு அது அகம் சார்ந்து, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உயிர்காரகமா பொருள்காரகமா? உயிர்னா தான் பாதிப்பு, பொருள்னா பாதிப்பு கிடையாது. அப்போ உயிர்காரமாக இருந்தால் மட்டும் இந்த சின்ன விஷயந்தான். இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு ஒரு பெரிய செலவும் கிடையாது. எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில் எங்கே நம்ம சந்தைக்கு தான் போகிறோம். போகக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணலாம்? இதை பரிகாரமாக நினச்சி பண்ணிடலாம். நேராக வீட்டுக்கு வரக்கூடாது. தலைமாட்டில் வச்சுட்டு நேராக என்ன பண்ணக்கூடாது? வீட்டுக்கு வரக்கூடாது. ஏதாவது ஒரு ஆற்றோட எங்கேயாவது ஒரு பக்கம் போய் குளிச்சுட்டு தான் வரணும். குளிக்காமல் வரக்கூடாது. இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நேராக அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து இங்கே குளிப்பாங்க. உங்கள் வீட்டில் வந்து குளிக்கிற வேலையாகாது. வெளியில் குளிச்சுட்டு தான் இங்கே வரணும். கான்செப்ட் புரிஞ்சுதா? இவ்வளோ தான் மாந்தியோடைய. இனிமேல் மாந்தியை பற்றி யாருமே என்ன பண்ணக்கூடாது? கேள்வியே கேட்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ தான். ஸோ மாந்தி வந்து இன்னும் நிறையா மாந்தியில் சூட்சமங்கள் இருக்குது. பட் இது போதும். இதை வச்சே நம்ம உலகை ஆளலாம். மாந்தியை வச்சே மிகப்பெரிய அளவில் நம்மளால் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும் என்று கூறி இந்த நல்வாய்ப்பை எனக்கு வழங்கிய பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். எனக்கு என்ன தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசுங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. இன்றைக்கி 20 மிஸ்டு கால் இருக்குது. ஒரு கால் கூட என்னால் எடுக்க முடியல. அதனால் வந்து சிரமங்களை உங்களுக்கும் சிரமம் எனக்கும் சிரமம். வாட்ஸ்அப்பில் கேட்டால் நான் பதில் சொல்லிடுவேன் கண்டிப்பாக. என்னுடைய அலைபேசி எண் 96 594 125 37 96 594 125 37. இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு முன்னனுமதி பெற்று நீங்கள் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு முறை ஒரு அரிய வாய்ப்பில் மிகப்பெரிய ஒரு தருணத்தில் இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சப்ஜெக்ட்லாம் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்த மாதங்களில் வந்து உங்களுக்கு தலங்க இருக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு பண்ணிக்கிறேன்.